தமிழ்நாட்டை 2 திராவிட கட்சிகளும் சேர்ந்து அழிச்சிட்டாங்க. தாமரை மலர்ந்தால் இந்த விருதுநகரும் மலரும் அப்படின்னு ராதிகா சரத்குமார் அவர்கள் பேசியது தற்பொழுது சமூக வலைத்தளங்களிலும் பேசப்பட்டு வருது. நாடாளுமன்ற தேர்தலுக்கு இன்னும் 8 நாட்களே இருக்கக்கூடிய நிலையில தேர்தல் பிரச்சாரம் தீவிரமடைந்திருக்கு. அந்த வகையில தான் விருதுநகர் தொகுதியில் பாஜக சார்பாக போட்டியிடக்கூடிய ராதிகா சரத்குமார் வீதி வீதியாக சென்று பிரச்சாரமும் மேற்கொண்டு வராங்க. அப்போ பொதுமக்களிடையே பேசும்பொழுது தாமரை மலர்ந்தால் இந்த விருதுநகரும் மலரும் என்றும், மேலும் தமிழ்நாட்டை 2 திராவிட கட்சிகளும் ஆட்சி செய்து அழிச்சிட்டாங்க அப்படின்னும், ஆகவே என்னை ஒரு தங்கையாக, தோழியாக, சித்தியாக நினைத்து எனக்கு ஒரு வாய்ப்பளித்து எனக்கு தாமரை சின்னத்தில் வாக்களிங்க, என்ன விருதுநகர் நாடாளுமன்ற உறுப்பினராக நீங்க தேர்ந்தெடுக்க எனக்கு ஒரு வாய்ப்பு தாருங்கள் அப்படின்னு கேட்டுக்கொண்டாங்க. இதனை தொடர்ந்து பேசிய சரத்குமார், சுதந்திரம் அடைந்து 70 ஆண்டுகள் ஆகிய இந்த நாட்டில் ஆட்சி செய்த 2 திராவிட கட்சிகளும் மக்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகளை கூட செய்து தரவில்லை என்றும், இந்த நிலைமை மாற வேண்டும் என்றால் பொதுமக்கள் ஆகிய நாம் தான் முதலில் மாற வேண்டும். கடைசி நேரத்தில் பொதுமக்களுக்கு பணம் கொடுத்துட்டா போதும், நமக்கு வாக்களித்துருவாங்க அப்படின்ற நம்பிக்கையை திராவிட கட்சிகள் வச்சிருக்காங்க. அந்த நம்பிக்கையை நாம தகர்க்கணும் அப்படின்னும், நாளைய நம் சந்ததியினர் நல்லா இருக்கணும் அப்படின்னா நாம் முதலில் நல்ல முடிவு எடுக்கணும், ஓட்டு விற்பனைக்கு அல்ல என்பதை திராவிட கட்சிகள் உணர்ந்தாலே நம்ம நாடு நல்லா இருக்கும் அப்படின்னும் அந்த காலம் நமக்கு வந்து கொண்டிருக்கிறது. எனவே எல்லாரும் பாஜகவுக்கு வாக்களிங்க, அந்த ஒரு நேரத்தை நீங்க எல்லாருமே அனுபவிக்கிறதுக்கான நேரம் வந்துருச்சு அப்படின்ற மாதிரி சரத்குமார் அவர்களும் பேசியிருந்தாரு. இந்த ஒரு பேச்சுக்கு பல திராவிட கட்சியினர் தொடர்ந்து எதிர்ப்புகளும் தெரிவித்து வராங்க. இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களோட கருத்துக்களை நீங்க மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நம்ம டிபிடி நியூஸ் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்றீங்க.